மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு பயன்படும் வகையிலான வளர்ச்சித் திட்டப் பணிகள் தமிழகமெங்கும் திட்டமிட்டபடி நடைபெற்று வருகின்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி வேலூர் மாவட்டம் வாலாஜாவில் உள்ள அரசினர் மருத்துவமனையை அமைச்சர் திரு பி பழனியப்பன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இம்மருத்துவமனையில் வழங்கப்படும் சிகிச்சை குறித்து நோயாளிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் மருத்துவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார். தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான இரத்த சுத்திகரிப்பு மையத்தை அமைச்சர் திரு பு செந்தூர் பாண்டியன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர், நகராட்சி தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் உள்நோயாளிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 3வது மண்டலமான மாதவரத்தில் உள்ள லட்சுமிபுரம், ஆசிரியர் காலனி, டெலிபோன் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் 4,73,22,000 ரூபாய் மதிப்பிலான 1802 LED மின் விளக்குகள் இயக்கி வைக்கப்பட்டன. உதகை அருகே குந்தா தாலுகா பகுதியில் கீழ்குந்தா, மட்டக்கண்டி கிராமங்களில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்நோக்கு கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 15% குறைந்த விலையில் மருந்துகள் விற்கப்படும் அம்மா மருந்தகம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. விழாவில் அரசு அதிகாரிகள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணையின்படி ஸ்ரீரங்கத்தில் 12% தள்ளுபடி விலையில் தரமான மருந்துகள் வழங்கும் வகையில் அம்மா மருந்தகம் தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகர மேயர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பாரம்பரியம் மிக்க இரணியல் அரண்மனையை புனரமைப்பதற்கான ஆணையினை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிறப்பித்திருந்தார். அப்பணிகள் 2.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழக சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை சார்பில் நடைபெற்று வரும் இப்பணிகளை அதிகாரிகள் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தி வருகின்றனர்.